1/10/2025 இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு இந்த சரண் விடுப்பு சலுகையை வழங்குகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனக்கு இதில் என்ன சந்தேகம் வருகிறது என்றால், இதற்கான நிதி ஒதுக்கீட்டை எப்படி செய்வீர்கள்? முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு அரசு ஊழியர்களை கடனாளியாக்கும் என்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய சலுகை போல சட்டப்பேரவையில் அறிவித்து முதல்வர் எங்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார். இதற்கு நாங்கள் ஏமாற மாட்டோம்ன்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை நம்ம பார்க்கணும். நாங்கள் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் 200 சீட்டு 234 சீட்டுகளிலும் நாங்கள் ஜெயிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பார்த்து அஞ்சுதான் இந்த சலுகைகளை வழங்குகிறார்கள் என்பது தெரிகிறது. பட்ஜெட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் இதை அறிவிக்க வேண்டிய நோக்கம் தேர்தலை கண்டு இவர்கள் அஞ்ச தொடங்கி விட்டார்கள். சார், ஆக்சுவலாக வந்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. 3 லட்சம் பேர் எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தேங்க்ஸ் கார்டு போட்டுருவோம் சார். அந்த தேங்க்ஸ் கார்டு பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன். ஏன் என்ன அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதை சொல்லுது. ஆமாம் மாலதி, சும்மா எளிதாக எல்லாரையும் போல் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. அதனால் அந்த நன்றி அறிவிப்பு கார்டில் அத்தனை செய்திகள் பொதிந்தவாறு அந்த தேங்க்ஸ் கார்டு போடுறோம்ல இதில் சேனலில், அது போல் இந்த தேங்க்ஸ் கார்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பரில் வந்து கைவிலங்குகள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அண்டு அந்த பெண்களை மட்டும் வைத்து என்னையும் ஃபெலிக்ஸையும் எடுத்துகிட்டு போய் அந்த புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு அதெல்லாம் எங்களுக்கு அவமானம்னு நினச்சிக்கிறாங்க. நான் வந்து அது பெருமையாக தான் பார்க்குறேன். என்னென்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு வருது, அந்த பொம்பளை பிள்ளைங்களை வந்து எனக்கு எஸ்காட்டை போடுறதுனால என்ன அவமானம் எனக்கு? ஆனால் அதை இந்த மாதிரி பார்த்தீங்களா இவரை சிறுமைப்படுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைங்களை விட்டு என்ன அடிக்க வைக்கிறது. அண்ட் அதில் கீழே எஃப்ஐஆராக இருக்கும், பார்த்துருப்பீங்க இவ்வளோ வழக்குகள். அதுமாரி இத்தனை தடைகளையும் தாண்டி நாம் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறோம். அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். கடைசியில் சார் வீழ்வேன் என்று நினைத்தார். ஆமாம், அதுதான் நிச்சயமாக. ஸோ இது வந்து மக்களால் தான் இது நடந்தது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மக்களோட இந்த ஆதரவு இல்லைன்னா நம்ம எப்படிமா யாருக்காகமா நம்ம பேசுகிறோம், யாருக்காக சேனல் நடத்துகிறோம் நம்ம? ஸோ மக்களால் நம்ம, மக்களுக்காக நம்ம. ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொல்கிறீங்க இல்லை, அதுதானே சார் ஃபேக்ட். அதான் உண்மை. சரி, அதுதான் உண்மை. ஸோ ரொம்ப ஒரு சிரமங்களுக்கிடையே நடத்துகிறோம். இந்த நீங்கள் நன்றி சொன்னீங்க மக்களுக்கு. அந்த மக்கள் நமக்கு அளித்த ஆதரவுக்கு கைமாறாக நாம் என்ன செய்ய போகிறோன்றதே நம்ம சொல்லிடலாம். இந்த மக்கள் நமக்கு அளித்த ஆதரவுக்கு கைமாறாக நாம் இந்த 2026 தேர்தலை 360 கோணத்திலும் அலசி பல்வேறு விதமான செய்திகளை, எவ்வளவு செய்திகளை மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க போகிறோம். நானே இன்றைக்கி 2 மணி நேரம் வீடியோ போட்டப்போ திட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, நீங்கள் இந்த கேப்பை கவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ நல்ல செய்திகளை, நடக்கும் செய்திகளை உள்ளபடியே நாம் உரைத்தால் மக்கள் நிச்சயமாக நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். நிச்சயமாக மக்களுக்கு இந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு அளித்த இந்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் அள்ளி வீசப்பட்டிருக்கிறத இப்போ கவனிச்சிங்களா நீங்கள்? அவங்க எதிர்பார்க்காதது, அவங்க கேட்காதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் சார். இப்போ அவங்க ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க, நிறைய கடன் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக ஆயிருப்பாங்களாங்க சார்? ஃபஸ்ட்டு விஷயம், இதெல்லாம் எப்படி இவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. நம்ம ஏற்கனவே இதை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம். இப்போது போடக்கூடிய பட்ஜெட் என்பது ஏப்ரல் 25 முதல் மார்ச் 26 வரைக்குமான பட்ஜெட்டு. 1/4/2026 முதல் சரண் விடுப்பு சலுகை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 1/4/2026 முதல் மார்ச் 2027 வரையான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது அடுத்த அரசு தேர்தலுக்கு பிறகு. இந்த அரசு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் கொடுக்குறேன்றதை நீங்கள் எப்படி அறிவிக்க முடியுன்றதை நாம் பட்ஜெட்டில் பேசியிருந்தோம். இது போக பல்வேறு இந்த மகப்பேறு விடுப்பு தொடர்பான சலுகை, இது போல பல்வேறு சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது 1/10/2025 இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு இந்த சரண் விடுப்பு சலுகையை வழங்குகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனக்கு இதில் என்ன சந்தேகம் வருகிறது என்றால், இதற்கான நிதி ஒதுக்கீட்டை எப்படி செய்வீர்கள்? இதுக்கான நிதி ஒதுக்கியிருக்கணுங்களா பட்ஜெட்டில்? இப்போது இதற்கான நிதியை எப்படி ஒதுக்கீடு செய்வீர்கள்? ஒன்று. இரண்டாவது, நேற்று முன்தினமோ சட்டப்பேரவையில் பேசிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுபட்டு போன மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதற்கான நிதி ஒதுக்கீடு எங்கிருந்து நீங்கள் செய்வீர்கள்? நானும் நேற்று இந்த அறிவிப்புகளை எல்லாம் பார்த்தவுடன் அரசு ஊழியர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்கள் போல் நிறைய இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, மேரேஜ் அட்வான்ஸு இதெல்லாம் நிறைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க
என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் அரசு ஊழியர்கள் முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு அரசு ஊழியர்களை கடனாளியாக்கும் என்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சலுகைகளை கேட்டோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். மாறாக கடனை வழங்குகிறார்கள். அவங்க சொல்கிறதோட லாஜிக் இப்போ தான் எனக்கு புரியுது. மேரேஜ் அட்வான்ஸ், திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பணமாக 5 லட்சம் ரூபாய் வழங்குகிறீர்கள். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் சொல்லிட்டு கல்யாணம் ஆகாமல் இருக்கான், யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவர்களுக்கு தானே இது பயன்படும். இதை ஒரு பெரிய சலுகை போல சட்டப்பேரவையில் அறிவித்து முதல்வர் எங்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார். இதற்கு நாங்கள் ஏமாற மாட்டோம்ன்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை நம்ம பார்க்கணும். என்னென்னா, நாங்கள் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் 200 சீட்டு 234 சீட்டுகளிலும் நாங்கள் ஜெயிப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பார்த்து அஞ்சு தான் இந்த சலுகைகளை வழங்குகிறார்கள் என்பது தெரிகிறதா? பட்ஜெட்டு போடும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த டிமாண்டு 3-4 வருஷமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது பட்ஜெட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் இதை அறிவிக்க வேண்டிய நோக்கம் தேர்தலை கண்டு இவர்கள் அஞ்ச தொடங்கி விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று இன்னொரு நண்பரிடம் பேசி கொண்டிருந்தேன். சார், இது கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போய் இந்த சரண்டர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு 10 12 லட்சம் பேர் இருப்பாங்க. எந்த வகையில் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை அரசுக்கு தேர்தலில் ஏற்படுத்துவார்கள் என்பதற்காக இந்த சலுகையை இப்போ அவசரமாக அறிவிக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது, நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. எந்த தேர்தல் நடந்தாலுமே அரசு ஊழியர்களோட ஓட்டு திமுகக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இந்த அரசு ஊழியர்களே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆட்சி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். கடந்த தேர்தலிலேயே பல தொகுதிகளில் 5000க்கு கீழாகலாம் வாக்கு வேறுபாடுகள் இருந்து வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கின்றன. இந்த தேர்தலிலும் அதே போல் ஃபோட்டோ ஃபினிஷில் 200 ஓட்டு 300 ஓட்டு போன்ற வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அரசு ஊழியர்களோட இந்த தபால் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று அதன் காரணமாகத்தான் இந்த ஓட்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ அரசு ஊழியர்கள் கேட்டது வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டாங்க. அதே போல் 15 நாள் சரண் எடுப்பு அது அக்டோபர்லேருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கேட்டது வந்து பழைய ஓய்வூதியம் அதுதான் கேட்டாங்க. பட் இது வந்து அரசு ஊழியர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அரசு ஊழியர்களை கடனாளை ஆக்கியிருக்கிறது என்று அத்தனை அரசு ஊழியர் சங்கங்களும் நேற்றைய அறிவிப்புக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். இது எங்களுக்கு திருப்தி இல்லை, நீங்கள் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று. ஆனால் அவங்களுக்கு நான் வந்து கல்யாணத்துக்காக வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், அதே கடன்காரன் ஆக்குற, கடன் கொடுத்துட்டு எங்ககிட்டேருந்து பிடிச்சிக்கிற, இது எங்களுக்கு சலுகை கிடையாது. நாங்கள் கேட்டது எங்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகைகள் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கேட்டோம். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு கடன் தர்றேன், 1 வருஷத்தில் பிடிச்சிக்கிறேன்னு கடன் தான் நீங்கள் தருகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, தே நாட் ஹாப்பி.